இவன காட்டுல வாழ்ற மீனுவுக்கு ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டை பார்த்து எல்லா பறவைங்களும் ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. அந்த பக்கமா போன காலுக்காகவும் மீனுவோட வீட்டை பார்த்தது. என்ன ஒரு அழகான வீடு. இந்த மீனு மட்டும் எப்படிதான் அவளோட வீட்டை இவ்வளவு அழகா கட்டியிருக்காளோ. சாகறதுக்குள்ள ஒரு நாளாச்சும் இவளோட வீட்டுல நாம வாழ்ந்துடணும். கபூதர், எனக்கும் அந்த மீனு மாதிரி ஒரு பெரிய வீட்டுல வாழணும்னு ஆசையா இருக்கு. அவளோட வீடு பாத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆமா மிட்டு, நான் கூட எப்பயுமே அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், இந்த வீட்டுல மீனுக்கு பதில் நாம இருந்தா எப்படி இருக்கும்னு. அந்த நேரம்னு பார்த்து மிட்டுவும் கபூத்தரும் மீனுவோட வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கத அது கேட்டுது. பரவங்களா, நீங்க பேசுறத நான் கேட்டுட்டேன். உங்களுக்கும் என்ன மாதிரி அந்த மீனு வீட்டு மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு வச்சு என்ன பண்றது? நம்மளால எல்லாம் இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா சொல்லு? நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த வீட்டை விட்டு மீனுவை நிரந்தரமா வெளியில அனுப்பிடலாம். அதுக்கப்புறமா நாம 3 பேரும் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்லி காலுக்காகவும் அவனோட திட்டத்தை பறவைங்க கிட்ட சொன்னது. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள போனது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் நேரா அவளோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு உணவை எடுத்துக்கிட்டு மீனும் அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. வீட்டோட கதவு உள்பக்கமா தாழிட்டு இருக்கத பார்த்து மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா. யாரு இது? யாரு யாரு என்னோட வீட்டுக்குள்ள இருக்கீங்க? தயவு செஞ்சு வெளியில வாங்க. நான் காலுக்காகும் இந்த வீட்டுக்கு முதலாளி நான் தான். நீ என்னடானா இது உன்னோட வீடுன்னு சொல்ற? காலு அண்ணா, என்ன இப்படி இருக்கீங்க? இந்த வீடு என்னோடது. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்குமே அது தெரியும். ஓஹோ, அப்படியா கதை. சரி மீனு, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. நீ போயிட்டு இது உன்னோட வீடு தானே நிரூபிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரே ஒரு பறவையை மட்டும் கூப்பிட்டுட்டு வா. அதுக்கப்புறமா நான் வீட்டோட கதவை திறக்கிறேன் அப்படின்னு காலு சொன்னான். இது கேட்டு அழுதபடியே மீனுக்குருவி அங்கிருந்து மிட்டுவை பாக்குறதுக்கு போனது. மிட்டு, காலு என் வீட்டுக்குள்ள போய் தாழிட்டுக்கிட்டான். அது அவனோட வீடுன்னு சொல்றான். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு மிட்டு. நீ வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தானே சொல்லு. என்ன மீனு சொல்ற? அது காலுவோட வீடு தானே, நீ என்ன உன்னோடன்னு சொல்ற? என்னாச்சு மிட்டு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அந்த வீடு என்னோடதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்னடானா அது காலுவோட வீடுன்னு சொல்ற? அந்த வீடு காலுவுக்கு தான் சொந்தம். அவன் ரொம்ப காலமா அந்த வீட்டுலதான் இருக்கான். இது கேட்டு மீனுக்குருவி ரொம்ப கவலையோட கபூத்தர் கிட்ட வந்தது. கபூத்தர் அண்ணா, காலு என் வீட்டை அபகரிச்சுக்கிட்டா. தயவு செஞ்சு அந்த வீட்டோட சொந்தக்காரி நான் தானே அவன் கிட்ட வந்து சொல்லுங்க. என்ன மீனு சொல்ற? உனக்கு எங்க இருக்கு வீடு? நீ ஏன் மரக்கிளையில வாழ்ந்துட்டு இருக்க? அது காலுவோட வீடுதான். சும்மா எங்க எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. கடவுளே, அந்த வீடு என்னோட தானே நான் எப்படி நிரூபிக்கிறது? என்னால நிரூபிக்க முடியலன்னா அந்த காகம் அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போன மீனு அங்கிருந்து ரொம்ப வேகமா வெளியேறினா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிட்டு கிளி அந்த வீட்டுக்கு வந்தது. என்ன மீட்டு, எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? நீ தானே சொன்ன அந்த மீனவை வெளியில துரத்திட்டா இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலான்னு. முட்டாள் மிட்டு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இனிமே நான் தான். அந்த மீனுவை தருத்துறதுக்காக தான் உன்கிட்ட உதவி கேட்டேன். நீ அதை நம்பி இந்த வீட்டுல தங்கலான்னு நினைச்சியா? ஒழுங்கா எங்க இருந்து ஓடிடு. அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா மிட்டுவை பிடிச்சு தள்ளினது. மிட்டுவோ அழுதபடியே அங்கிருந்து வந்தது. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கபூதர் காலுவோட வீட்டுக்கு வந்தது. என்ன கபூதர், மறுபடி நீ வந்திருக்கியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். மீனுவை வெளியில துரத்துறதுக்காக தான் அவங்க கிட்ட நான் நல்லவ மாதிரி பேசினேன். நீங்க என்னடான்னா அதை நம்பிட்டு என்னோட வீட்டு கதவை வந்து தட்டுறீங்க. தான் ஏமாந்து போயிட்டோன்னு முடிவு பண்ண கபூதர் அங்கிருந்து அழுதபடியே வந்தது. அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவி ஒரு பூக்கள் நிறைஞ்ச தோட்டத்துக்கு வந்தா. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அழகான பூக்களால செய்யப்பட்ட வீட்டை அவ பார்த்தா.
அந்த வீட்டை பார்த்ததும் மீனுவுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சா. கபூதர் அண்ணா, அந்த காகம் நம்மள நல்லா ஏமாத்திருச்சு. அது பேச்ச கேட்டு நம்ம மீனுவை தப்பா நினைச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டோம். ஆமா மிட்டு, நீ சொல்றது என்னமோ சரிதான். அந்த மீனும் ரொம்பவே நல்லவ, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. அவளை போய் நாம ஏமாத்தணும்னு நினைச்சோம், கடைசியில நாம தான் ஏமாந்து போய் நிக்கிறோம். எப்பவுமே அடுத்தவங்களை ஏமாத்தி எடுத்துக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு நினைச்சு நிக்காது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.